ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மசாலா பூரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல இந்த பல்லாரி, தக்காளி, 2 பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை இவ்வளோத்தையும் மிக்சியில் குறப்பாக அடித்து எடுக்கணும். இது கூட கொஞ்சம் மல்லி புதினாவும் போட்டுவிடணும். இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வெள்ளை கொண்டக்கடலையும் நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க. உருளைக்கிழங்கு வெள்ளை கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்து கரண்டி வச்சு நல்லா இப்படி மசிச்சு விடணும். இந்த காஞ்ச பட்டாணியும் எடுக்கலாம். நான் வந்து காஞ்ச பட்டாணி கொஞ்சம் இது கொஞ்சமாக கலந்து தான் போட போகிறேன். எனக்கு ஒன்றா வேக வைக்கல, தனித்தனியாக தானே. காஞ்ச பட்டாணி சில நேரத்தில் குழஞ்சி போயிடும். இந்த கொண்டக்கடலை வேகிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை தனியாக இதை தனியாக தான் நான் இதை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கரண்டி வச்சு நம்ம மசிச்சு விட்டுவிடணும். அப்படி முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது இதுக்கு, அதனால் மசிச்சு விட்டுருக்கேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் லேசாக போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுது அதில் வந்து கொட்டணும். கொட்டி நல்லா கிளறிடுங்க. இது வந்து முதல்லையும் அந்த தக்காளி, பல்லாரி, இந்த இஞ்சி, பூண்டெல்லாம் முதல்லையும் நம்ம லேசாக வதக்கிட்டு மிக்சியில் அடித்தாலும் அடிச்சிடலாம். நான் அப்படி செய்வேன் சில நேரம். இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே பச்சையாகவே அடிச்சுட்டு வதக்கிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதில் வந்து மஞ்சள் தூள், வத்தல் தூள், கரம் மசாலா பொடி, நான் வந்து லேசாக மல்லித்தூளும் போட்டிருக்கேன். விருப்பம்னா போட்டுக்கலாம். லேசாக மல்லித்தூளும் போட்டிருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த கலர் கொஞ்சம் மாறி வர வரைக்கும் நல்லா தான் வதக்கலாம். அந்த பச்சை வாடை போகும். அதனால நல்லா வதக்கி எடுக்குது. இப்போ இதில் பாருங்கள், அரைச்ச அந்த வதக்கிற மசாலாலாம் இதுக்குள்ளே போட்டு கிளறிட்டேன். இதில் இந்த பட்டாணி கொஞ்சம் இருந்ததில்ல, அதையும் நான் வேக வச்சு நல்லா குழைய வச்சு எடுத்துட்டேன். அப்படி இப்போ எல்லாத்தையும் குழம்பு இப்படி கொதிச்சு இது வாங்க. இப்படி கொஞ்சம் கொதிக்கும்போது கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் ஊற்றி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இதில் வந்து இந்த சாட் மசாலான்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு தான் நான் அதுக்கு பதில் இந்த புளி வந்து லேசாக புளியை கரைச்சிட்டு அதில் வந்து இந்த லயன் டேட்ஸு சிரப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு தான் இதில் வரும். ஆனால் நான் இப்படி என்கிட்ட இது அது இல்லாதனால இது இந்த மாதிரி பண்ணிடுறேன். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இதெல்லாம் தெரியாது. சும்மா சோறு சாப்பிட்டோமா, ஸ்கூலுக்கு போனோமா அப்படி இருப்போம். இப்போ வெளியில் போனாலே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால் எது முடியுதோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடுறோம். இந்த கடையிலலாம் கிடைக்கும் மறுபடியும் கான் அப்படின்னு கிடைக்கும் கடையில். அந்த மாதிரி மிக்சர், காரா பூந்தி, இந்த ஓமப்பொடி எதுனாலும் போட்டுக்கலாம். அந்த கான் இப்படி இருக்கா இது போட்டு நம்ம அதில் கொஞ்சம் இந்த வெங்காயம், பல்லாரி வெட்டி வச்சு அது கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு, அந்த கிரேவி மாதிரி அதை வந்து இதில் ஊற்றிக்கிடணும். கொஞ்சம் நல்லா குளிர ஊற்றிக்கிடலாம். ஊற்றி விட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி காரா பூந்தி, அந்த இது காணு அது இதை போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜூஸ் பண்ணி கலக்கி வச்சுருந்தோம்ல, அந்த சிரப்பு அது வந்து லேசாக அதில் மேலே ஊற்றிக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட நல்லா. மறுபடியும் அதில் நம்ம பண்ணி வச்ச அந்த குழம்பு இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த முட்டை எல்லாம் வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். முட்டை வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணியெல்லாம் போடலாம். எதுனாலும் நம்ம விருப்பம் தான். இந்த ஓமப்பொடியில் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.